உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, 30 வயதுக்கு மேல் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்குது. அப்படி இருந்தும் ஒரு சிலர்னால நல்ல நிலைமைக்கு வர முடியல. ஒரு சிலர் தான் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிலர் நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த மகர ராசிங்கிறது ஒரு உழைப்பின் சிகரம். அதாவது பார்க்க அவங்களுக்கு நல்லா உழைக்க தெரியும், அடுத்தவங்களுக்கு நல்ல உதவி செய்யவும் தெரியும். அது போக பிறருக்கு உதவி செஞ்சுட்டு அந்த பணத்தை கேட்பதற்கு இவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அது போக இவங்க அடுத்தவங்களுக்கு கடனை கொடுத்தாலும் சீக்கிரம் திரும்ப வராது. இப்படி ஒரு நல்ல மனசோட இருந்துமே இவங்க ஏன் வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற பற்றி தான் இப்ப நாம் பேச போறோம். இப்ப மகர ராசி, மகர ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒன்னு உத்திராட நட்சத்திரம், 1, 2, 3 பாதங்கள். அது போக திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது போக அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் சூரிய திசையில பிறந்திருப்பாங்க. அந்த சூரிய திசையாகப்பட்டது இவங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் சந்திர திசை 10 வருஷம் 15 வருஷம். அதுக்கப்புறம் செவ்வாய் திசை 7 வருஷம் 22 வயசு. அதுக்கப்புறம் ஆகப்பட்டது ராகு திசை. அந்த 40 வயசு வரைக்கும் இந்த ராகு திசை தான் இவங்களுக்கு நடக்கும். அப்ப அந்த ராகு திசை, அந்த ராகு தசையால் இப்ப இந்த மகர ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வந்திருக்கணும். அப்ப அந்த ராகு மாதிரி ஒருத்தரை உருவாக்க முடியாது, ஒருத்தரை கெடுக்கவும் முடியாது. இதுதான் பலன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க சந்திரன் அப்படிங்கிறது 7 வருட காலங்கள். அதுக்கப்புறம் ஆகப்பட்டது செவ்வாய் ஆகப்பட்டது ஒரு 7 வருட காலம். அது போக பார்க்க போனா ராகுங்கிறது ஒரு 18 வருஷ காலங்கள். அப்ப இதுவும் அந்த 30 வயசுக்கு மேல வந்துருது. அப்ப இந்த காலகட்டத்திலயும் உங்களுக்கு ராகு தசை தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஆகப்பட்டது அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்ப செவ்வாய் ஆகப்பட்டது உங்களுக்கு 5 வருஷம் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஆகப்பட்ட ராகு திசை, அதுக்கப்புறம் குரு திசை. அப்ப பார்க்க போனா இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு திசை கிடைக்கும். அப்போ இந்த ராகு குருவும் உங்களுக்கு பார்க்க போனா அமையக்கூடிய தசைகள். அப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது நல்ல இடத்துல அமைஞ்சு, இப்ப நல்ல இடம்னா இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது அமைஞ்சிருந்தால் இந்த மகர ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக செல்வாக்காக, செல்வந்தராக, ஒரு கோடீஸ்வரனாக யாரு கூடயும் போட்டி போடுறதுக்கு தயாரான நிலையில அவங்களுடைய செல்வ நிலை வளர்ந்திருக்கும். அப்போ ஒரு ஒரு பிசினஸே பண்ணாலும் அதுல ஜெயிச்சிருவாங்க, ஒரு வியாபாரம் பண்ணாலும் அதுல ஜெயிச்சிருவாங்க. அது போக ஒருத்தரோட போட்டி போட்டாலும் ஜெயிச்சிருவாங்க. அப்ப அந்த போட்டி போட்டு ஜெயிச்சு இவங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் வருவாங்க. இந்த ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் உருவாகும். அப்ப அந்த வெளிநாட்டுக்கு போலாங்கிற ஆசைகள் உருவாகும். அப்படி இந்த வெளிநாடு போய் அந்த வெளிநாட்டுல பார்க்க போனா எந்த தொழில் செஞ்சாவது சம்பாரிச்சு, படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு, ஒரு பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சு அதன் மாதிரியாக நிறைய பணமாகப்பட்டு சேர்த்து அந்த பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு இங்க சொத்து வாங்கி இவங்க பெரிய லெவல்ல வளரக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது போக பாத்தீங்கன்னா குரு திசையிலையும் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான், அதே சமயத்துல 3ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான். அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், ஒரு வீரிய விஜயஸ்தானம். அப்ப அந்த விஜயஸ்தானத்துக்கு உண்டான கிரகமாகப்பட்டது குரு பகவான். அந்த குரு தசை நடக்கும் போது கண்டிப்பாக இவங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். அப்ப இவங்களுடைய முயற்சிகளால நல்ல ஒரு சம்பாதனை, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு கலை இவங்க வாழ்க்கையில இவங்க எதை நினைச்சாலும் நாம செஞ்சிருவோம் அப்படிங்கிற தைரியம் எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி கிடைக்கும் போது இவங்கனால கண்டிப்பாக
நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அதே குரு பகவான் ஆகப்பட்டது நல்ல இடத்துல இருந்து அதனுடைய பார்வை பலமாகப்பட்டது சிறப்பா இருந்துச்சுன்னா மகர ராசிக்காரங்களே கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆகப்பட்டது ஒரு நல்ல செல்வந்தராக ஒரு செல்வாக்காக வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு ஆகப்பட்டது நல்ல இடத்துல இல்லை, நம்மளுக்கு ஆகாத இடத்துல இருக்குது, நாம கை நிறைய சம்பாதிக்க முடியல, சம்பாதிச்சது எல்லாமே இழந்துட்டு இருக்கிறோம். நம்ம எதுல ஒரு பிசினஸ்லயே போட்டாலும் முன்னுக்கு வர முடியல, ஒரு வியாபாரத்துல போட்டாலும் முன்னுக்கு வர முடியல, அடுத்தவங்கிட்ட வட்டிக்கு கொடுத்து நம்ம தொழில் நடத்தினாலும் அதுவும் நடக்கல. அப்ப டோட்டலி எல்லாமே லாஸ் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். அதே சமயத்துல இந்த ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சாதிக்கணும், நல்ல வாழ்க்கையில வளம் வரணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு நம்ம ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழிலும் லாஸ் ஆகுது. ஒரு வியாபாரம் பண்றோம், வியாபாரத்திலையும் லாஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டு போனாலும் அங்கேயுமே எதுவுமே ஒத்து வரல. அப்ப குழப்பங்கள் வருது. அப்ப நம்ம எதை செய்வது எதை விடுவது அப்படிங்கிறது நம்ம தெரியாம ஒரு குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அந்த குழப்பத்துக்கு காரணமாகப்பட்டது நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசைகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போதோ ஒரு வெளிநாடு போகும் போதோ ரெண்டாவது வந்து பார்க்க போனா இங்க ஒரு வேலை செய்யும் போதோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமாப்பட்டது நீங்க அதை செஞ்சிருக்கணும். நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அதை செஞ்சு அதுல லாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஜாதகம் பாக்குறீங்க. இது தப்பு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா முதலே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை எந்த விஷயம் நீங்க ஆரம்பிக்க போறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அதனாலதான் கீழே வாட்ஸ்அப்ல 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், அது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இல்ல உங்களுடைய ஜாதகத்தை பத்தி ஏதாவது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதை முயற்சி பண்ணுங்க. மகர ராசிக்காரங்களே, நீங்க வந்து என்னுடைய சேனலை ரொம்ப நம்பிக்கையோட பாக்குறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து என்னை வந்து பார்க்க போன ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது நீங்க தான். அதுக்கு காரணமாகப்பட்டது நீங்க பண்ண சப்ஸ்கிரைப்பு, நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுனால நாங்க மேலும் மேலும் வளர்ந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து கோடான கோடி நன்றி. அதே சமயத்துல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும். நீங்க வந்து பார்க்க போனா யாருக்கும் துரோகம் செய்தவர்கள் அல்ல, யார் சொத்துக்கும் ஆசைப்படுறதும் இல்லை. நீங்க வந்து பார்க்க போனா நீங்க கெட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குது. அப்படி இருந்தும் வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வருவதற்கு தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்க இந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வாங்க. வெளியில வர்றதுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பா பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க ஒரு விஷயம் செய்யுங்க, கண்டிப்பா உங்களுடைய தலையெழுத்து மாறும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.